எட்ரா கொக்கி உன் மேல எந்த தப்பும் இல்லாதப்பவே அம்மா அப்படி பேசுறாங்க. இத சொல்லாம விட்டுட்டா உன் மேல தப்பு இருந்திருக்கு, அதனாலதான் நீ சொல்லலன்னு வாங்க. அது உனக்கு தேவையா? நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்களேன். நீ சொன்னதை கேட்டுதானே நான் அமைதியா வந்த. இப்ப நான் சொல்றத நீ கேளு. ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் அடைச்சி வச்சு வலுக்கட்டாயமா தாலி கட்ட நினைச்சதெல்லாம் என்ன சாதாரண விஷயம் நினைக்கிறியா நீ? நான் அப்படி சொல்லவே இல்லையே. அவன் செஞ்சது தப்புதான், பெரிய தப்பு. அப்படியே நீ அம்மா கிட்ட சொல்லல? நாளுக்கு நாள் அவன் பிஹேவியர் மோசமா போயிட்டு இருக்கு. இப்படியே அமைதியா விட்டுட்டா அவங்களே கண்டுக்கலன்னு இன்னும் என்ன வேணாலும் பண்ணுவான். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு என்னங்க, உங்களுக்கு இருக்கிற அதே அளவுக்கு கோவம் எனக்கும் இருக்கு. உங்களுக்காச்சும் நான் சொல்லிதான் தெரியும். ஆனா நேர்ல பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஆனாலும் நான் ஏங்க அமைதியா இருக்கேன்? அதான் எனக்கும் புரியல. நீ ஏன் அமைதியா இருக்கணும் தான் நான் கேக்குறேன். ஏன்னா நீங்க அகிலாவையும் கதிரையும் பத்தி மட்டும் தான் யோசிக்கிறீங்க. நான் மொத்த குடும்பத்தை பத்தியும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏற்கனவே வீட்டுல ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அத்தை தினமும் கவலையோட தாங்க இருக்காங்க. ஏதோ இன்னைக்கு நம்மளால முடிஞ்சது ஆர்டரை முடிச்சு செக்க கொடுத்து அவங்க முகத்துல கொஞ்சம் சந்தோஷத்தை பார்த்திருக்கோம். எல்லா பிரச்சனையும் அவங்களால வர்றது தானே. உன்னை மட்டும் தட்டணும்னு நினைச்சு அவங்களே எல்லாத்தையும் கிரியேட் பண்றாங்க. அதெல்லாம் சீக்கிரமே சரியாயிடுங்க. அதுக்காக அவங்க நடந்துக்கிற மாதிரியே நாமளும் நடந்துக்க முடியுமா? கதிர் விஷயத்த சொல்லி நம்ம கொடுத்த சந்தோஷத்தை நாமளே பறிக்கணுமான்னு எனக்கு தோணுச்சுங்க. அதுக்காக அவனை கண்டிக்க வேண்டாமா? எப்ப பார்த்தாலும் உன்னையும் அகிலாவையும் குறை சொல்ற அம்மாவுக்கும் அவங்க புள்ளையோட லட்சணம் தெரியட்டும். அப்படியே விட்டுறணும்னு சொல்லல, கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன், அவ்வளவுதான். நாளைக்கு பேசிக்கலாம். அத்தை பாவம் நிம்மதியா இன்னைக்கு நைட்டு சந்தோஷமா தூங்கட்டும். இது ஆற போட்டு சொல்ற விஷயம் இல்ல மகா, அவ்வளவுதான் சொல்ல முடியும். சரி, நாளைக்கு திவ்யாவுக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா இப்படிதான் ஆற போட்டு பாத்துக்கலாம்னு சொல்லுவியா?